Audio Jungle. வந்தடி பணிபவரை வானோர்களும் வந்தடி பணிபவரை வானோர்களும் வந்தடி பணிபவரை முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னணை மீதுற்ற சின்ன குமாரன் முன்னுரை நோற்படி ஏன் தோற்றும் சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வை பாத்திரமாக இம்மாத்திரம் வைத்த பார்த்திபனை தினம் சோத்திரனை என்றும் சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே கந்தை போதிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிந்தவரை வானோர்களும் வந்தடி பணிந்தவரை வானோர்களும் வந்தடி பணிந்தவரை மந்தையர்கானந்த மாட்சிமை அளித்தோனை மந்தையர்கானந்த மாட்சிமை அளித்தோன் வானபரன் என்னை சோன குண வானை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே ரட்சகனை சோத்திரம் செய்வேனே. அல்லேலூயா. உங்களுக்கு மீண்டும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We want to tell one word from the Bible. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாங்கள் சொல்லி உங்களுக்கு உடனடியாக எங்களுடைய உங்கள் நேரத்தை நாங்கள் பிள்ளை கொள்ள மாட்டோம். முடிச்சிடுவோம். மறுபடியும் போய் பார்க்கணும் சொல்லியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறது. இந்த உடனே முடிச்சிடும். மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நான் இப்படி வாசிக்கிறோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்கிறார். மத்திய 7:7 இயேசு சொல்லும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். கேளுங்கள் தரப்படும். நீங்க நிறைய இடத்துல கேட்டதான் குழந்தை பிறந்தா கூட அதுக்கு பேசுகிற மொழி இல்லை என்றாலும் அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கிறது. அம்மா என்று கத்துகிறது. அழுத தாய்க்கு எப்பவுமே தெரியும் எதுக்கு அழுதுன்னு சொல்லிட்டு. ஜுரம் வந்து அழுகிறதுக்கும், சளி பிடிச்சு அழுகிறதுக்கும், அல்லது ஏதாவது பொருள் வேண்டும் என்றால் அழுவதற்கும், பசி என்றால் அழுவதற்கும் என்ன என்ற வித்தியாசம் தாய்க்கு தான் தெரியும். தகப்பனுக்கு தெரியாது. ஆனா அவர் குடும்ப பாரங்களை சுமக்கிறவர். ஆனால் இந்த தாய்க்கு உடனே தெரியும் குழந்தை பேசுகிற மொழி, அது கேட்கிறது. கடவுளுக்கு எல்லாமே தெரியும். நமக்கு என்ன வரும், என்ன நடக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் கொடுக்க மாட்டார், அவரை தாமதிப்பார். நம்ம தான் கேட்கணும், எனக்கு தாரு மாட்டவரே என்று சொல்லி கேட்கணும். வேதத்துல வாசிக்கிறோம், ஆகார்னு ஒரு அடிமை பெண் இருந்தாள். அந்த ஆகார் என்ற அடிமை பெண்ணு ஆபிரகாமுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டாள். ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பன்.
அவருடைய மனைவியின் பெயர் சாராள். உரிமையா கட்டப்பட்ட மனைவி, பார்த்து கட்டப்பட்ட மனைவி. அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் குழந்தையே பிறக்கவில்லை. அவன் ஒரு அடிமை பெண்ணை கொண்டு வந்து இவளோடு கூட நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகார் என்ற அடிமை பெண்ணை அவனுக்கு மனைவியாக்கி கொடுத்தாள். சொந்த மனைவியே சாராளே. அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை வளர ஆரம்பித்தது. 11-12 வயது இருக்கும்போது அந்த குழந்தையையும் அந்த தாய் ஆகாரையும் தன்னோடு கூட இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த சந்ததி யார் என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்ற ஒரு மகன் தான். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும். அதெல்லாம் இல்லைங்க. வேதம் என்ன சொல்லுதோ அது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்பொழுதும் நடக்குது. இயேசு வரப்போகிறார். இயேசு பிறந்ததுனாலதான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று வரலாறே இரண்டாய் பிரிகிறது. That is a historical event for God's birth. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அவரு முன் அவருக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன் கிமு கிபி என்று பிரிக்கப்படுகிறது. பிறந்தது பெத்லகேம் என்ற இடம். எருசலேமிலே வளர்ந்தார். மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி தன்னுடைய ரத்தத்தையெல்லாம் அவர் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இது இறைவாக்கு. 1 யோவான் 1:7 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. இப்ப பாக்குறோம், அவர் சொல்ற சாராளு அவர் தான் கட்டி வச்சுருவார். இவர் சொல்ற இந்த பையன் எங்க சுத்தி வேலை சுத்தம் கிடையாது. வீட்டுக்காரனை கூப்பிட்டு சொல்ற ஆபரகம் இவரை துறக்கிற குழந்தையோட துறக்கிற. நம்ம ஆளுங்கெல்லாம் பொதுவா நம்ம என்ன செய்வோம், மனைவி சொல்ற பேச்ச கேட்போம். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். இல்லைன்னா குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, கடைசியா சாப்பாடு இருக்காது. ஆகவே ஆபிரகாம் என்ன செய்யலாம், அவனுக்கு ஆசைதான். இந்த ஆகார் என்ற அடிமைக்கு பிறந்த பெண், அந்த குழந்தை இஸ்மவேல், அவன் தான் முஸ்லிம் சந்ததியா இருக்கு. அவன் இஸ்மவேல். ஆகவே இந்த குழந்தைய அந்த 12-11 வயது குழந்தையை எடுத்துக்கொண்டு ஆகாருக்கு ஒரு குறிப்பில தண்ணியும் ஒரு நல்ல ஒரு பாத்திரத்துல அவனுக்கு பிரெட் சப்பாத்தி பண்ணுவதெல்லாம் சுட்டு அதை கொடுத்து அனுப்புகிறான். சாராலும் அவங்களை அனுப்பிடலாம். எப்படி இருக்கும் பாருங்க. தும்பிய கணவன், கட்டின கணவன், வெள்ளையும் கொடுத்துட்டான், கடைசியா போகணும் பொருத்திய கொடுத்தான். அவன் வனாந்திரத்துக்கு போறான், யாருமே இல்ல. உடனே அழுகுறா. அவன் கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட, நான் சும்மா தானே இருந்தேன், எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க, எங்கேயோ வேலை செய்யணும்னு போனேன், அந்த இடத்துல திருமணம் பண்ணி வச்சிட்டீங்க, அந்த ஒரு குழந்தைய கொடுத்துட்டான், கட்சியில நான் இந்த குழந்தைய எடுத்துட்டு நாங்க போக வேண்டியதா இருக்குது, எனக்கு யாரு இருக்கிறாங்க, நீங்க தான் அப்படின்னு அழுதா. அவன் அழுத உடனே கர்த்தர் அவருடைய குரலை கேட்டார். அல்லேலூயா. அழுது ஒரு கண்ணீர் விட்டும் என்று சொன்னா, நீங்க அடிக்கடி நம்ம சொல்லுவோம் மருத்துவ உச்சினும் தண்ணி ஊற்றுவாங்க. ஆகவே கட்டாயம் கடவுள் வேதத்துல 65 சங்கீதம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் சத்தத்தை கேட்கிறார், ஜெபத்தை கேட்கிறார். நீங்க இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா போதும். 91 சங்கீதம் 14ஆம் வசனத்துல, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு, he is giving reply for you. ஒரு மறு உத்தரவு ஆண்டவர் தருவார். நீங்க கூப்பிட்டு பாருங்க, தருவார். என் வாழ்க்கையில நான் கூப்பிட்டேன் அப்படிதான். நானும் சாதாரண குமாரசாமி நாயகி பிறந்த வசதிக்கு வந்தேன். எங்க அம்மா இந்த கோட்டை ஸ்கூல்ல 35 வருடம் பணியாற்றி திருமதி என் பெசிமானிக்கு அவங்க அதே ஸ்கூல்ல ரிட்டையர் ஆனாங்க. ஆச்சரியமா, நானும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். இங்க இருக்கிற எலிமெண்டரி ஸ்கூலு, இங்க இருக்கிற ஹை ஸ்கூலு, அடுத்து காலேஜ், ஊரிஸ்ல கல்லூரியில எல்லாம் படிச்சேன். படிச்சு கடைசியா இங்கேயே நான் ஆசிரியர் வேலைக்கு வந்து சேர்ந்தேன். என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறாங்க.
வந்து என்னை விட வயசான மாதிரி இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த காலம் வேறீங்க. ஆகவே சொன்ன செய்வாங்க. இந்த காலத்து நான் 4வது படிக்கும் போது எனக்கு திருவாளர் மாசிலாமணின்னு ஒரு வாத்தியார், அவர் இறந்துட்டாரு. அங்கம்பள்ளி பால் கணக்கு எல்லாம் எழுதுவார். சாப்பிட்டுட்டு தட்டை கழுவிடுவார். எங்க அம்மா டீச்சர் இதே ஸ்கூல்ல. ஆனா நான் தட்டை கழுவி வைப்பேன். இந்த காலத்துலதான் செய்ய முடியாது. 1வது பையன் 2வது பையன் கூட போயிட்டா மீடியாவை கூப்பிட்டா அப்படின்னுவான். அதனால இந்த காலம் வேற. அந்த காலத்துல நாங்க தட்டெல்லாம் கழுவி வைப்போம். வாத்தியார் வெளியே போனாங்க, செருப்பு கொண்டு போய் வைப்போம். எனக்கு மரியாதையா இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. டியூஷன் நான் எடுப்பேன். எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்ம பிள்ளை நமக்கு மதிப்பு கொடுக்கணும்னா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நாள் ஆண்டவர் மாற்றுவார். அவனுக்கு நம்ம முன்மாதிரியாக நடக்க வேண்டும். இந்த ஆபரணம் அப்பா முன்மாதிரியாக நடக்கல, தொந்தினான். ஆனா அவன் அழுகும்போது யார் நம்மளை வெறுத்தாலும் இயேசு நம்மை வெறுக்க மாட்டார். அல்லேலூயா. நல்ல ஒரு பாடல். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. நான் இருந்தால் பரவிருப்பார்கள், நான் இருந்தால் பரவிருப்பார்கள். என் அன்பு வேண்டுமா என்று அழைக்க வைப்பார்கள், என் அன்பு வேண்டுமா என்று அழைக்க வைப்பார்கள். எந்த நிலையில் கடலாக வருவாங்க. பயணிக்கப்ப எதுக்கணுவாங்க அப்படிங்கிற நம்ம திரும்பம் ஆண்டவன் கட்டளையும் ஒரு இருந்தாருங்க. எழுதுவார் தமிழ்நாடுல ஒரு பெரிய கிட்ட இறந்த அவங்க பையன் எங்கெல்லாம் கொஞ்சம் அவனுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ஸ்காலர்ஷிப் பண்ணி அப்பா இருப்பாங்க. அவனுக்கு அப்பாடா அவனுக்கு அவன் பழவாங்கே எல்லாத்தையும் போஷிதான் தெரியும் சொல்லுவாரு. நான் சமைச்சேன். அவரு எனக்கு சொந்தக்காரர் சொல்லுவாரு, அரசியல்வாதிகளை நம்ம நம்ப முடியாது, ஆனா ஆண்டவரை நம்ம நம்பலாம். அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுங்க, கேளுங்க. அதுவே எனக்கு சமையல் செய்ய வரல, அதுவே எனக்கு உடம்பும். நான் ஸ்கூல்ல சென்னையில நான் கடைசியா 2014 முதன்மை கல்வி அனுபவனாக பணியாற்றி நாங்க எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும். எனக்கு சீட் போட சொன்னா 4 வருஷம் உதவி உடனே சீஃப் செக்ரட்டரியா அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அவரு கேட்டார். கேட்டு உடனே ஒரு ஜீவோ போது கேட்ட சீவா இருந்தார். அரசு அதிகாரிகள் எல்லாம் இருக்குதான். ஆண்டவருக்கு தர வேண்டியது தந்தே தீர்வார். உங்க பிள்ளைகளுக்கு செய்தே தீர்வார். நீங்க எதிர்கால நல்லா இருங்க. இந்த ஆண்டு கொடுக்கக்கூடிய நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த ஆண்டு முடிஞ்ச ஆண்டு ஒரு மகிழ்விக்கிறார் உங்களை. நீங்க கேட்டு எதிர்கால ஒரு முக்கிய இயேசுவே என் மகன் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், கலைஞருக்கு போட்டு பிறக்கணும், கலைஞர் ஆகணும், நல்லா இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. கேளு. சம்பளம் பக்கத்துல இன்னும் பணம் வேணும், கேளுங்க. நிறைய இடத்துல ஆசிரியர்கள் பயங்கர போராட்டம் நடத்திக்கிறாங்க. நிறைய பயன்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தனியார் இருக்கிற போது அப்படிங்கிறாங்க. ஆண்டு என்ன நினைக்கிறாரோ, நம்ம எவ்வளவு போராடினாலும் இறைவன் ஒரு தீர்மானத்தை போட்டுருக்காங்க. தளபதியை மாற்ற முடியும் கட்டாயம். நம்ம ஒழுக்கமா இருந்தா, கடவுளுடைய நம்பிக்கையா இருந்தா கட்டாயம் எல்லாத்தையுமே மாற்றுவார். இந்த ஆண்டு மாற்றத்தை தருகிற ஆண்டு, இந்த ஆண்டு உங்களை மகிழ்விக்கிற ஆண்டு. நீங்க கேட்கிறது கட்டாயம் ஆதரவு தண்ணி தண்ணி திரும்பி வச்சு அப்புறம் திரும்பி வச்சு எனக்கு உதவி செய்ய கேட்கிறார்.
உடனே அவங்க கண்ணுக்கு பின்னாடி போராட்டணும் அப்படி வரப்போ வராது. இயேசுவை கூப்பிடுங்க, கேளுங்க, சுகம் வேணும் கேளுங்க, எழுதி கட்டி வச்சு கேளுங்க. பாஸ்டர் வந்து ரொம்ப அதாவது டிஸ்ட்ரிக்ட் இதில் கொண்டு போயிட்டாங்க. அவங்கள கொண்டு போயிட்ட உடனே அவங்க அதெல்லாம் ஐசியூல தான் புக் பண்ணாங்க ஆயிடுச்சு. ஆனா அவங்க அடிக்கடி சொல்லுவோம் அவங்ககிட்ட, நம்ம 117 நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்தியை விவரிப்பேன். அதே வசனம் சொல்லிருந்தாங்க. வாழ்வில் இருக்கிற அனைத்தும் மாறிடுச்சு. நீங்க கேட்டதான் கிடைக்கும். கேளுங்க, ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நீங்க கேளுங்க, தட்டுகள் திறக்கப்படுகிறது. அது நடுவில் சொல்றாரு, கேளுங்கள் கண்ணடி, தேடுங்க. இந்த வேற புத்தகம் உங்களுக்கு நாங்க கொடுக்கிறோம். இந்த புத்தகத்துல உங்களுக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் படிங்க. ஹிட்லருடைய அம்மா நல்லா ஜோம் பண்ணுவாங்களா? அவங்க எங்க ஊருக்கு போனாலும் ஹிட்லருடைய பாக்கெட்ல ஒரு சின்ன வேளாண் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு சின்ன வேளாண் வந்துருச்சு அப்படிடுவோம். திடீர்னு ஹிட்லர் மேல துப்பாக்கி சூடு கிடந்தது. வேகமா சுட்டான். இந்த லெப்ட் சைட்லயே இந்த பையில தான் பைக் இருக்குது. அந்த குண்டெல்லாம் குறைக்கவே இல்லையா? அது அவருடைய ஹிஸ்டரி எழுத ஹிட்லருடைய ஹிஸ்டரி வாங்கி படிச்சீங்கன்னா தெரியும். அந்த குண்டு துளைக்கவில்லை, துளைத்து பாதி வழியிலே நின்று விட்டது. கட்டாயம் காப்பாற்றுவார். பிள்ளைகளை, செடிகளை, கொடிகளை காப்பாற்றுகிற தேவன் நம்மை காப்பாற்றுவார். நமக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இங்கே குறைஞ்சி போச்சு. அப்பா அம்மா பார்த்தா அந்த காலத்துல இந்த புத்தகம் கேள்விப்படுற பாக்கியம் என் காலையே விடுவாங்க. அப்பா அம்மா காலையில் கூட விடணும், கல்யாணத்துல விடணும்னு நமக்கு தெரியல. சாமியை பார்க்கும்போது கூட அப்பெல்லாம் நான் ராமலிங்க கோயிலுக்கு போனேன், நெடுக்க உழுந்து நெத்தில மண்ணுப்படணும். அப்பதான் அது ஆசீர்வாதம், அதுதான் சாஸ்திரமா விழுது. ஆனா இப்பதான் அது ஒரு கடவுளை பார்க்கணும். என்ன நினைச்சுக்கலாம் ஒன்றும் புரியல. ஏன் வெளியே அது உங்களுக்கு நாங்கள் கை தட்டுறோம், உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க சபாஷ், சொல்லுங்க சபாஷ், சொல்லுங்க சபாஷ். இந்த ஆண்டு சொல்லுங்க, இந்த ஆண்டு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும், என் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும், என் பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க, நான் ஆசீர்வாதமா இருப்பேன். 2026 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க, நேரம் ஜெபிங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒர்க் இருக்குது, ஒர்க் இல்லாதப்ப நீங்க வாங்க. இல்லை என் ஃபோன் நம்பர் குறிச்சுட்டு ஜோம் பண்ணணும்னு சொல்லுங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேடுங்கள் கண்டடைவீர்கள். அவர் தேடனா அவரை நீங்க பார்த்துருவீங்க கட்டாயமா. எனக்கு 77 அக்டோபர் 18 தரிசனமானார், தொடர்ந்து தரிசனமாகிறார். போன வருஷமே உங்களுக்கு செய்ய சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு உத்தரவிட்டா முடியல. இவர் பார்த்தா அதுவே டிரான்ஸ்ஃபர் இது அதுன்னு எதுவும் பண்ணிட்டாரு, அது முடியல. இந்த வருஷம் கட்டாயமா செய்யல. தொழில் பிரிவான பிரிவேன் கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும். கட்டாயம் ஆண்டவர் திறப்பார், அனுகூலமான கதவை திறப்பார். பயப்படாதீங்க. மற்ற ஊராட்சியில் தான் எப்படி இருக்குதோ தெரியாது. ஆனால் திமிரி சிறப்பு நிலை பேராட்சியில் இருக்கிற பேரூராட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ராத்திரி 8:45 10:15 வரையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தினந்தோறும் மார்ச் மாதத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆண்டை நாங்கள் ஜெபிப்போம். ஒரு பிரச்சனைகள் காலைகள் இது இருந்தால நீங்க சொல்லுங்க, வாங்க. நாங்க ஜெபம் பண்றதை விட நீங்க முட்டி போட்டு ஒரு அழுதிக்கலாம் போகும். இயேசுவே எனக்கு உதவி செய்யும், நான் கேட்கிறேன், எனக்கு தாரும். அது முக்கியமா கேட்பார். அவர் தான் என்ன கேட்பார், நான் ஜெபம் பண்றதை கேட்பார். முதல்ல நீங்க ஜெபம் பண்றது ஆண்டவர் கேட்பார் என்று கூறிக்கொண்டு அந்த உங்களுடைய அன்பான வாழ்க்கைகளையும் இந்த புத்தாண்டினுடைய நன்மைகள் மகிழ்ச்சி உங்களுக்கு உரித்தாகும்படியாக கேட்டுக்கொண்டு உங்களை வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க பணி எடுத்துட்டீங்க, நல்ல ஆட்டம். அன்றைய பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும். அவங்க கணவர், அன்றையப்பா, மனைவி, அவங்க வீட்டா, பெற்றோர் எல்லாரும் இந்த ஆண்டுல நல்ல மகிழ்ச்சியா, சமாதானமா, ஆசீர்வாதமா, மகிழ்ச்சியா இருக்கிறார். ஆண்டவரே இந்த ஆண்டு எடுத்து அப்பா கொடுத்துருக்கு. அவங்க நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்பா.
ஆசீர்வதிப்பா. விசேஷமா ஆண்டவரை பார்த்து எப்படியாவது அவர்களுக்கு ஏதாவது செய்யணும். அவங்க நல்லா இருக்கணும். நமக்காக பணியாற்றவங்கப்பா. அவங்க நல்லா இருக்கட்டும். இந்த நாளில் அப்பா இந்த பிள்ளைகளை நீ கருத்தனை வைத்து அன்பு கூர்ந்து அனைவரையும் கொண்டு வந்து இந்த நாளில் அப்பா இந்த ஆயுடு இந்த ஜப வீட்டுல அவங்களை உட்கார வைத்திருக்கிறேன். அவங்க நல்லா இருப்பாங்கப்பா. அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் அன்புறேன். உங்களுடைய ஆயுடு உட்காரும் போதே அற்புதம் நடக்கும்ப்பா. கட்டாயம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கணும். இயேசு யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளட்டும் அப்பா. அவர் கைவிடுகிற தெய்வம் இல்லை, மகிழ்ச்சியாகிற தெய்வம், சமாதானம் கொடுக்கிற தெய்வம். அதை எப்படியாவது கண்டுகொள்ளட்டும். இயேசுன்னு சொல்லும் போது கட்டாயம் விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டாங்க. எந்த நிலையில் இருந்தாலும் அப்பா இயேசுன்னு கூப்பிட்டார். தாய் வந்து அவர்களுக்கு ஆண்டவரே கூடவே இருந்து அவருடைய பாதுகாப்பில் ஆசீர்வதியும் அப்பா காத்துக்கொள்ள இந்த நாளில் ஒரு பெரும் ஆசீர்வாதத்தோடு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தர் செய்த சில உபகாரங்களை மறவாதே. Audio Jungle. Audio Jungle.